இது இது கிரேட்டா அது கிரேட்டா அப்படின்னா இல்லை. அப்போ எதனால் ஒவ்வொருத்தரையும் இவர் வந்து அவரை நமஸ்காரம், இவங்க மகாவிஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணுறவங்க அந்த ரூட்டில் தான் இருக்கணும். ஏன் சிவன் இதில் வந்து அவங்க பண்ண வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், இவங்க அங்கே போய் பண்ண வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தரை விட்டு கொடுத்து வாழணும். எல்லாருக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்கார். இது என்ன தத்துவம்னா, ஒரு சின்ன எனக்கு என்னோடய மனசுக்கு தோணினது நான் சொல்கிறேன். இப்போது ஒவ்வொரு கோவிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று நம்ம வழிபடுறோம். இப்போது மார்கழி மாதம் ஆனால் அந்த தைலம் தேய்க்கிறதுன்னு அந்த கடவுளுக்கு விஷ்ணு கோவில்களில் இருக்குது. அவங்க வந்து அபிஷேகம்லாம் பண்ணுறதில்ல. பட் சிவன் கோவில்களில் அதாவது அங்கே வந்து இந்த தண்ணியில் இருக்கிறார் கடவுள், அந்த பார்க்கடலில் இருக்கார். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து பண்ணணும் அப்படின்னு அங்கே பண்ணுறா. இந்த பக்கம் சிவன் கோவில்களுக்கு வந்தோம்னா அங்கே வந்து அவருக்கு தகுந்த மாதிரி, அவர் வந்து கைலாயத்தில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு அந்த இதை காமிக்கிறா, பூமியில் இருக்க மாதிரி அப்படி காமிக்கிறா. ஸோ இந்த பஞ்சபூதங்களுக்கான ஸ்தலங்கள்னு சொல்கிறோம். இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள். இப்போ நவகிரகங்கிறது இங்கே காமிக்கிறோம், அங்கே சுதர்ஷன தாழ்வார்னு காமிக்கிறோம். ஸோ தெர் இஸ் சம்திங் டிஃப்ரென்ஸ். அங்கே பார்த்திங்கன்னா அந்த சுதர்ஷன தாழ்வார், அப்புறம் அந்த சங்கு, அதெல்லாம் இது கடலில் சேர்ந்தது. ஸோ இந்த மாதிரின்னா அப்போ என்ன, நமக்கு வந்து வாழ்க்கை முறைகள் பலது இதில் வந்து சொல்லி தந்துடுறான்னு எனக்கு தோணுறது. மேபி ரைட் ஆர் ராங் அது எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்க்குற வரைக்கும் இந்த சின்ன சின்ன சில மாரியம்மன் அந்த மாதிரி அம்மன் கோவிலெல்லாம் பார்த்தா இந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க, காவு இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் இருக்கும். நம்ம சில இதில் பார்த்தோம்னா அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அதில் குங்குமம் தடவி 2 பக்கமும் சுற்றி போட்டால் போகிறோம் அப்படிம்போம். இந்த மாதிரி பல இது சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு என்ன ரீசன், எதனால்? அதே மாதிரி சாப்பாட்டு முறைகளில் கூட சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்த தொழில்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பாட்டு முறைகள் இருக்குது. அந்த தொழில்களுக்கு தகுந்த மாதிரி தான் தெய்வ வழிபாட்டு முறைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் மேபி எல்லாமே சமநோக்கோடு நம்ம பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே இது ஏற்றமும், அதாவது ஹை லோ அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். சமநோக்கு அடிக்கடி அவர் சொல்கிறார். சமநோக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் தான் கிரேட்டு, நீ தான் கிரேட்டு, நான் லோ நீ லோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் எல்லா சாப்டர்லேயுமே மோஸ்ட்லி இந்த 5வது அத்தியாயம் வரைக்கும் அவர் சொல்லிட்டு வர்றார். அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒரு காரணம் இருக்கும். ஸோ நம்ம அந்த காலத்தில் அதனால தான் பெரியவா வந்து சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணிடணும் அப்படின்னு. ஈவன் 50 வயசு 60 வயசு ஆனவர் கூட பெரியவா சொன்னதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்பா. அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க சொன்னதை, என்னுடைய முன்னோர்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்பாங்க. அப்போ அது வந்து அதுதான் ஒரு ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுறது. ஸோ ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே அந்த தாட்டு தான் இருக்கும். அப்போது